இந்த ஒதுக்கீடுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய இழந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் மிக பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதனாலேயே அந்த உள் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வன்னியர் சமூகத்துக்குன்னு ஒரு ஒதுக்கீடு, அதுலேயும் பிறகு துரோகம் நடந்ததாக ஒரு பேச்சு. இப்போ 10.5% உள் ஒதுக்கீடு அதிமுக அரசில் கொடுத்தது. இதில் இப்பொழுதும் துரோகம் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இதில் தொடக்கத்திலேருந்தே சொல்லுங்கள், என்ன நடந்தது, இதில் என்ன துரோகம், யார் செய்தார்கள்? இந்த 21 பேர் உயிர் தியாகம் செய்து பல லட்சம் பேர் வழக்குகள் வாங்கி உடல் உறுப்புகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து வாங்கின அந்த போராட்டத்தோட விளைவை என்ன பண்ணாரு கருணாநிதினா, அந்த இடஒதுக்கீடு திட்டமிட்டு அதில் நயவஞ்சகமான வேலையை செய்து ஒரு சமுதாயத்துக்கு கேட்கப்பட்ட இடஒதுக்கீட்டை 108 சமுதாயங்களை அதில் சேர்த்து இதுல இன்னும் சாமர்த்தியமா தான் பிறந்த சமுதாயமான தன்னுடைய சின்னமேளம் என்கிற ஜாதியை அதுக்கு புதுசா ஒரு தமிழ் பேர் கொடுத்து இசை வேளாளர். இப்ப நல்லா கவனிச்சுங்கன்னா, அதாவது ஆதி தமிழ் குடியான பறையர்கள் ஆதி திராவிடர், தமிழனே இல்லாத சின்னமேல இசை வேளாளர். அதாவது அவங்க பேரை இவன் பேரை திராவிடா மாத்திட்டு அவங்க திராவிடனோட பேர் தமிழா மாத்திக்கிட்டு அதையும் கொண்டாந்து இந்த 108 சாதியோட சேர்த்து சருகி இவ்வளவு பெரிய உயிர் தியாகத்தில் நடந்த போராட்டத்தை 30 வருஷம் கழிச்சு போராடிட்டே இருக்க நிலைமையில நம்மள வச்சிருக்காருன்னா கருணாநிதியோட நரித்தந்திரம் எவ்வளவு தூரம் பாஞ்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீதிமன்றத்துக்கு போக வச்சது யாரு? முதல்ல இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்பு குரல் எங்க இருந்து வருதுன்னா, ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோட தம்பி ஜெயராஜமூர்த்தி தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு போடுறாரு, இசை வேளாளர் சங்க கூட்டம் ஒண்ணு போடுறாரு. அதுல அன்பில் மகேஷும் போய் கலந்துக்கிறாரு, அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் கலந்துக்கிட்டு அந்த மாதிரி அதை கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஸ்டாலின் திட்டமிட்டு தான் செயல்பட்டு இருக்காரு. நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே பண்ணையாளர்களின் கட்சி தான். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அவங்க எல்லாரையும் சேர்ந்து அரசியல் செய்ய வேண்டிய சூழல்ல வன்னியர் மக்கள் ஒரு பகையோட அப்ரோச் பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமுதாயத்துல ஒரு அமைதி இல்லாத சூழல், அது அவங்களுக்கு நன்மைதான். இதுதான் திராவிடத்தனம்ங்கிறது. இதுதான் நீங்க ஒன்னா இருந்துடக்கூடாதுங்கிற. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நீ யாருன்னு திமுக கேள்வி கேட்பாங்க, ஸ்டாலின் கேள்வி கேட்பாங்க. எப்படி பார்த்தா அவங்களுக்கு கோவம் வந்துருது. மூலப்பத்திரம் கேட்டா என்னன்னா, இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத மாத்திரலாம், ஆனா அது எங்க இருந்து தோற்றுவாய் இருக்குல்ல, அது அவங்களால மாத்த முடியாதுல்ல. அதனாலதான் அதை கேட்டா பதட்டமாகறான். அதுக்குதான் திருமாவளவன் உள்ள அவங்களுக்காக முட்டை கொடுத்து காப்பாத்துறாரு. ஆளுமையோ அதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா கருணாநிதித்தனம் முழுசா அவருக்கு இருக்கு. கருணாநிதியோட திராவிடத்தனம், அந்த திருட்டுத்தனம் முழுசா முதல்வருக்கு இருக்கு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சகோதரர் சூரிய பிரகாஷ் அவர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு நீண்ட நெடிய காலம் 2008-2009 அந்த காலகட்டம் ஈழ விடுதலை அந்த போராட்ட உச்சமாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப களமாடிய இளைஞர் பட்டாளத்தில் நீங்களும் ஒருத்தர். அப்போ சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம், இடையில அங்கங்கே சந்திப்போம். இப்போ ஒரு நேர்காணலுக்காக உட்காந்துருக்கோம், சரிங்களா? ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மீட் பண்றோம். ஆனா உங்களோட ராவணா தொலைக்காட்சியில வரக்கூடிய எல்லா டிவிஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு தான் இருக்கோம். வீட்டுல அம்மா உட்பட, உறவினர்கள் உட்பட, நண்பர்கள் உட்பட எல்லாருமே ராவணா சேனலோட ரசிகர்கள். நான் டிவிக்கு போறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட ராவணாக்கு வரேன்னு சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதை சொன்னாங்க. அதனால என்னன்னா 2008-2009 அந்த இளைஞரை அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய வேகம் இருந்தது. ஏதாவது ஒன்று செய்து நிறுத்த முடியுமா அந்த ஈழ போற அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க. நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள், நிறைய வியூகம், நிறைய களம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வேகம் துடிப்பு இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் நான் சார்ந்து உங்ககிட்ட அதுக்காக ஒரு பாராட்டு. முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டில் நம்ம பேசுவோம். இன்னைக்கு குறிப்பாக பேசப்படுவது இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு. இந்த ஒதுக்கீடுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய இழந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் மிக பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதனாலேயே அந்த உள் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வன்னியர் சமூகத்துக்குன்னு ஒரு ஒதுக்கீடு, அதுலேயும் பிறகு துரோகம் நடந்ததாக ஒரு பேச்சு. இப்போ 10.5% உள் ஒதுக்கீடு அதிமுக அரசில் கொடுத்தது. இதில் இப்பொழுதும் துரோகம் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இதில் தொடக்கத்திலேருந்தே சொல்லுங்கள், என்ன நடந்தது, இதில் என்ன துரோகம், யார் செய்தார்கள்? இப்போ இந்த துரோகம் ஸ்டாலின் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சு வச்சது கிடையாது. கலைஞரின் மகன் வார்த்தை சொல்றாரு இல்லையா, அந்த துரோகத்துல நிச்சயமா ஒரு கலைஞரின் மகன் தான். ஏன்னா முதல்ல இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுக்கான 20% வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடும் பட்டியலின மக்களுக்கான 20+2% இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை வன்னியர் சங்கம் முன்னெடுத்த போது, பாமக உருவாவதற்கு முன்பாக முன்னெடுத்த போது
இந்த 21 பேர் உயிர் தியாகம் செய்து பல லட்சம் பேர் வழக்குகள் வாங்கி உடல் உறுப்புகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து வாங்கின அந்த போராட்டத்தோட விளைவை என்ன பண்ணாரு கருணாநிதினா, அந்த இடஒதுக்கீடு திட்டமிட்ட அதில் நயவஞ்சகமான வேலையை செய்து ஒரு சமுதாயத்துக்கு கேட்கப்பட்ட இடஒதுக்கீட்டை 108 சமுதாயங்களை அதில் சேர்த்து இந்த 108 சமுதாயங்களை சேர்த்து ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்று சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்கி இதுல இன்னும் சாமர்த்தியமா தான் பிறந்த சமுதாயமான தன்னுடைய சின்னமேளம் என்கிற ஜாதியை அதுக்கு புதுசா ஒரு தமிழ் பேர் கொடுத்து இசை வேளாளர் இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது ஆதி தமிழ் குடியான பறையர்கள் ஆதி திராவிடர், தமிழனே இல்லாத சின்ன மேல இசை வேளாளர். அதாவது அவங்க பேரை இவன் பேரை திராவிடா மாத்திட்டு அவங்க திராவிடனோட பேர் தமிழா மாத்திக்கிட்டு அதையும் கொண்டாந்து இந்த 108 சாதியோட சேர்த்து செருகி அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை நீர்த்து போக செய்து அது பெரும்பான்மை போராடிய உயிர் நீத்த மக்களுக்கு பயனில்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஒதுக்கீடு என்பது முழுக்க முழுக்க வன்னியர் சமூகம் ஒரு பெரிய சமூகமாக இருக்கிறது. போதிய அளவுல இந்த இடஒதுக்கீடு பலன்களை அனுபவிக்கவில்லை. தனியா எங்களுக்கு பிடிச்சு கொடுத்துருங்க, நாங்க ஒரு பெரும் தொகுதியாக இருக்கிறதா கேட்ட போராட்டம் கரெக்டுங்களா? ஆமா. ஏன் அது 108 சாதி உள்ள நுழைஞ்சது? அது கருணாநிதியோட அது நரித்தந்திரம் திருட்டுத்தனம் அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் விட இன்னும் நல்லா விவரிக்கக்கூடிய வார்த்தை கருணாநிதித்தனம். இந்த கருணாநிதித்தனத்தோட விளைவு நம்ம இதில் தான் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ இவ்வளவு கட்டுமையா போராடுற இன்னும் ஃபியர்ஸா இருக்கிற வெறிகொண்டு போராடக்கூடிய ஒரு சமுதாயம் போலீஸை வச்சு தாக்குறாங்க. இவங்க கட்சிக்காரர்களே அதே நாள்ல முப்பெரு விழா நடத்தி இங்க அறிவாலயத்துல திரும்ப போற கூட்டத்தை வச்சு அந்த வன்னியர் சங்க போராட்டத்தை போராளிகளை தாக்குறாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் கலவரத்தை திட்டமிட்டு உண்டாக்கி இந்த போராட்டத்தை ஒடுக்க பாக்குறாங்க. எல்லாமும் செஞ்சு நடக்காத அந்த உங்களால அந்த வன்முறையை அடக்க முடியாம மக்கள் மேல மேல போராடிட்டு இருந்தாங்களே தவிர பின்வாங்க தயாரா இல்லைங்க போது, அப்ப அந்த மக்கள் தொடர்ந்தும் போராடுவாங்கும் போது என்னன்னா, அந்த மக்களை அடக்குவது ஒரு வாய்ப்பு கிடையாது. மக்களை காவல்துறையை பயன்படுத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு தெளிவு வந்த பிறகு அங்கதான் தன்னோட நரித்தந்திரத்தை அவர் பயன்படுத்துறாரு. என்னன்னா, இந்த மக்களோட சேர்த்து 108 ஜாதிகளுக்கு சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கும் போது பொதுவாகவே பல்லுயிர் பகுத்துண்டு வாழ்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தோட வாழக்கூடிய வடதமிழ்நாட்டு மக்கள், அது வன்னியர்களும் சரி பறையர்களும் சரி, யாரோடையும் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க எந்த காலத்துலயும் தயங்குறதே கிடையாது. அதனாலதான் எந்த கட்சி, இயக்கம், தொழில், கடை, சினிமா, நடிகர் யார் வந்தாலும் வடதமிழ்நாட்டுல வந்தா முதல்ல கூடாரம் போடுறாங்க. ஏன்னா இந்த மக்கள் அவங்க வரவேற்றுக்கிறாங்க. தன்னோட உறவினரே போய் அவன்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணா கூட எங்கிருந்தோ பழைக்க வந்திருக்கான், ஏன் அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்றான்னு சொல்லி அந்த பிரச்சனையை தவிர்த்து அவனை வாழ விடுறது யாருன்னா வடதமிழகத்து மக்கள் தான். ஏன்னா இவ்வளவு பேர் இப்ப தென் தமிழகத்துல வாழ்ந்துட முடியாது. ஆனா தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வடதமிழகத்துல வாழ முடியுதுன்னா இந்த மக்களோட இயல்பு பலரோடையும் பகிர்ந்துக்கிறது. அப்போ 108 ஜாதிக்கு சேர்ந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்ம 20% கேட்ட அப்படி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா, சரி எல்லாருக்குமான இடஒதுக்கீடு அது நமக்கும் ஒரு பலன் வரும். தூத்துக்குடியிலயோ கன்னியாகுமரியில திருநெல்வேலியில அவங்க ஒரு பலன் எடுத்துக்கிறாங்கன்னா வட மாவட்டங்களாவது நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க அந்த ஒரு சமரசத்தோடு தான் அதை ஏத்துக்கிறாங்க. கருணாநிதி சொல்லும் போது சொன்னாரு, ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் சுவைத்து பாருங்கள் அப்படின்னாரு. ஐயா அந்த கனி பழுக்கவில்லை, அது அழுகிய கனியாக இருக்கிறது அப்படின்னு அப்பவே ஐயா ராமதாஸ் அப்பவே சொன்னாங்க. அப்பவே அதோட அதாவது இடஒதுக்கீடு கூட கருணாநிதிக்கு நன்றின்ற வார்த்தையை சொல்லும் போதுமே இது ஒரு நல்ல கனியாக எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இது ஒரு அழுகிய கனியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத அப்பவே சொன்னாங்க. இந்த அடுத்த 10-20 ஆண்டுகள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்ச இடஒதுக்கீடு நம்ம இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அது கிடைக்கல. பாமகவோட மருத்துவர் ஐயாவோட கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையும் கொள்கையுமே என்னன்னா, எல்லா மக்களுக்குமே அவங்கவுங்களோட இடஒதுக்கீடு அவங்கவுங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுக்கப்படணும் அப்படிங்கறதான் ஐயாவோட கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில பார்த்தா அதுதான் சமூக நீதியும் கூட. அந்த சமூக நீதியின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க, தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏற்கனவே அம்பாசங்கர் கமிஷன்ல இருந்து ஜனார்தன கமிஷன் பல கமிஷன்களோட எண்ணிக்கை எனிமரேஷன் டேட்டா எனிமரேஷன் அடிப்படையில மொத்தமா இருக்கக்கூடிய எம்பிசி சமுதாயத்துல வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்கிற அடிப்படையை பார்த்து 10.5% உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அதிமுகவோட தேர்தல் உடன்படிக்கையாவே அதை கொண்டு அது ஒரு முன் கோரிக்கையாக வைத்து 10.5 இடஒதுக்கீடு அவங்க கொடுக்குறாங்க. இப்ப அதிமுக அரசு கொடுக்குறாங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இணைக்கப்பட்ட அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி அது அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கறாங்க. கொடுக்கப்பட்ட பிறகு அந்த கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு கூட்டங்கள்ல. காஞ்சிபுரத்துல பேசக்கூடிய கூட்டத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த இடஒதுக்கீடு அதிமுக தாக்கல் செய்திருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம் சட்டமன்றத்துல, ஆனா அதை நடைமுறைப்படுத்த போறது நாம தான்
திமுக அரசு நடைமுறைப்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அது சொன்னபடியே வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்றாங்க. அவங்க வந்து அதாவது எல்லாம் ஆட்சிக்கு வந்த பை ப்ராசஸ், அது எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. கருணாநிதி போட்ட கையெழுத்துமே ஏற்கனவே வந்து பல லெவல்ல எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல மூவ் பண்ணப்பட்ட ஆர்டர் தான் அவரும் கையெழுத்து போடுறாரு. இல்லாத ஒன்று அவர் வந்து கிளப்பி கொடுக்கல. சொல்ல போனா அந்த இடஒதுக்கீடை கொடுத்ததுங்கிறத விட கெடுத்ததுதான் கருணாநிதியோட வேலை அதிகம். கொடுக்கல அந்த இடஒதுக்கீடு, எம்பிசி இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுக்கல, கெடுத்தாரு. இவ்வளவு பெரிய உயிர் தியாகத்தில் நடந்த போராட்டத்தை அதை வந்து நீர்த்து போக செய்து அந்த மக்களுக்கு பயன் இல்லாம இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு நம்ம போராடிக்கிட்டே 30 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டே இருக்க நிலைமையில நம்மள வச்சிருக்காருன்னா கருணாநிதியோட நரித்தந்திரம் எவ்வளவு தூரம் வந்து பாஞ்சிருக்கு அப்படிங்கறது பாருங்க. இது பாயறது மட்டும் இல்ல, வெள்ளக்காரங்க வந்து மவுண்ட் பேட்டன் எப்படி ஒரு வேலையை செஞ்சாரு. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது ஒருமித்த இந்தியாவை கொடுத்திருந்தா எப்படி அடிச்சு பிடிச்சு செட்டில் ஆகி ஒரு பாட்டுக்கு வந்துருவாங்கிறது இல்லாம இந்தியாவுக்கு எல்லா பக்கமும் எதிரிகள் உருவாகிற மாதிரி இந்தியாவே துண்டாடி எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இப்ப இந்தியா நிம்மதியே இல்லாத ஒரு சூழலை இந்தியாவுக்கு உருவாக்கி இருக்காங்க. ஒரு ஒன்றுபட்ட இந்தியான்னு இன்னைக்கு இல்லல்ல. இதே மாதிரிதான் இந்த எம்பிசி சமுதாயங்கள், தமிழ் சமுதாயங்களை தொடர்ந்து அடிச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களோட பிளானே இதுதான். உள்ஒதுக்கீடுல நீங்க இருக்கிற ஒரு துண்டு ரொட்டியை கொடுத்து 4 பேர்ட்ட கொடுத்து 4 பேருமா அடிச்சுக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்க திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த வேலையை செய்யக்கூடிய இவங்க இப்ப என்ன ஆகுது, கருணாநிதி பண்ண இந்த வேலையினால இன்னை வரைக்கும் இந்த பிரச்சனை நீளும் போது 10% இடஒதுக்கீடு நம்ம கேட்கிறோம். அதிமுக அதை கொடுக்கணும். இடஒதுக்கீடு தனியா வந்து வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது கேட்டு வாங்குறோம். அதுக்காக வந்து 21 தேர்தலில் பல கட்டத்துல வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல எம்எல்ஏ சீட்டுகளை விட்டு கொடுத்து பாமக தொடர் அழுத்தத்தினால ஒரு அரசாங்கத்துல ஒரு நடவடிக்கை வாங்குறாங்க, ஒரு இடஒதுக்கீடை வாங்குறாங்க. வாங்கின பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதை வந்து எப்படி நீர்த்து போக செய்யலான்னு அவங்களோட, என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களோட அஜெண்டால ஒரு பகுதியாக தான் என்ன பண்றாங்க. நேற்று முதல்வர் பேசும்போது சட்டமன்றத்தில் சொல்றாரு, இந்த 10% இடஒதுக்கீடு நாங்கள் கொடுத்தோம், ஆனா இதை வந்து உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தடை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நேற்று பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்கள் நல்ல எண்ணத்தோட செய்யறதுல இருந்துட்டு இருந்தோம், உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு இருப்போம், நாங்க என்ன செய்ய முடியும், கையேறு நிலையில நாங்க இருக்கிறோம், செய்ய முடியல என்ற தவிப்பு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு. அது உண்மைதானே. அது நம்ம இது அவர் செய்யணுன்ற எண்ணத்தோட இருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு என்றப்ப நடத்த முடியாது இல்ல. நீதிமன்றத்துக்கு போக வச்சது யாருங்கிறதா முதல் கேள்வி. யாரு நீதிமன்றத்துக்கு போக வச்சது யாரு? முதல்ல இந்த 10% இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்பு குரல் எங்க இருந்து வருதுன்னா, ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோட தம்பி ஜெயராஜமூர்த்தி என்கிற மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி வந்து தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு போடுறாரு, இசைவேளாளர் சங்க கூட்டம் ஒண்ணு போடுறாரு. அதுல அன்பில் மகேஷும் போய் கலந்துக்கிறாரு. அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷும் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துல முதல்ல ஜெயராஜமூர்த்தி வந்து இந்த 10% ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5 கொடுத்துட்டீங்கன்னா எம்பிசி 20% மித்தி இருக்க 107 110 சாதிகளும் வந்து மிச்சம் 9.5% பகிர்ந்துக்கணுமான்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கிளப்புறாரு. இதன் ஊடாக அவர்கள் ஒரு கூட்டத்தை திரட்டி பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த லெட்டர்பாடி இயக்கங்களை திரட்டி இவர் தான் வந்து வழக்கை வந்து முன்ன கொண்டு போறாரு. ஸ்டாலினோட மச்சான் ஜெயராஜமூர்த்தி தான் வன்னியர்கள் சொந்த மச்சான். துர்கா ஸ்டாலினோட கூட பிறந்த சகோதரர் தான் அந்த வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை கெடுப்பதற்கான வழக்கை முன்னின்று நடத்துவது யாருன்னா ஸ்டாலினோட மச்சான். அதாவது இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்றது ஸ்டாலின், அதே கோர்ட்டுக்கு போறது. அந்த இடஒதுக்கீடு தடுக்கணுங்கிறது யாருன்னா ஸ்டாலினோட மச்சான். சரி, இந்த இடத்துல ஒரு குறுக்கு கேள்வி. அவருக்கு என்ன தேவை வந்தது? அவருக்கு இதுல என்ன பாதிப்பு? இந்த சமூகம் பெரும் சமூகமா இருக்குது, இவங்க கேட்கறாங்க, அது ஏன் அவர் தடுக்கணும்? என்ன நோக்கம்? ஸ்டாலின் பின்னால இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் பின்னால இருக்க முடியும். அதாவது ஸ்டாலினா ஒரு மச்சான சண்டையில இருக்காங்க, மாமன் மச்சான் பிரச்சனைல இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் நல்ல பேசிக்கிற டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராஜமூர்த்தி அவர்கள் VHS வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ்ல வந்து ஒரு உயர்மட்ட ஒரு ஊழியராக இருக்கக்கூடியவரை வந்து DMS என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸோட இயக்குனராக, தமிழ்நாடு மருத்துவ சேவை இயக்குநரகத்தோட இயக்குனரா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது. அப்போ அந்த வழக்கை நடத்தியவருக்கு, அந்த வழக்கை நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கெடுத்தவருக்கு ஒரு சன்மானம் மாதிரி தமிழ்நாடு மருத்துவ சேவை இயக்குநரகத்தோட இயக்குனர் பதவி வந்து ஸ்டாலின் அரசு கொடுக்குது. அதாவது வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடை தடுத்ததற்காக இந்த பதவி சன்மானம் மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அதை கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஸ்டாலின் திட்டமிட்டு தான் செயல்பட்டு இருக்காரு. எதுக்குன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்ல வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவாவே சொல்றது என்னன்னா,
இந்த 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 மாநில அரசு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்றாங்க. 341வது சட்டப்பிரிவு 342A இதன் அடிப்படையில எந்தெந்த சமுதாயத்துக்கு என்னென்ன இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறது மாநில அரசுக்கு இருக்குது. 102வது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எந்தெந்த கம்யூனிட்டி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற பிரிவினை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு 2018 வந்த 102வது அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லுது. ஆனா 105வது அமெண்ட்மெண்ட் அதை ரிவர்ட் பண்ணது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. ஆனா இது ரெண்டுமே பிரச்சனையே இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஏன்னா 105வது 2வது அமெண்ட்மெண்ட் ரெண்டுமே பேசுறது SEBC சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற குடியரசுத் தலைவரோட அதர் ஓபிசிஸோட பட்டியல். அது அந்த பட்டியல்ல யாரை சேர்க்கலாம் நீக்கலாங்கிற பேச்சுவார்த்தை தான் இது. அந்த பட்டியல் பிரசிடென்டோட SEBC லிஸ்ட் ரெடி ஆகலாம். அதனால இது ரெண்டுத்திலயும் இந்த தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது இந்த பட்டியலே தொட போறதில்ல. ஏன்னா ஒரு பட்டியலே தயாரில்லை. அதனால இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 15/4 16/4 இது உட்பட இந்திரா சாஹ்னி வழக்குல கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சமுதாயங்கள் ஒரு MBCயோ BCயோ SCயோ STயோ அந்த ஒரு தொகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளார அந்த தொகுப்போட இடஒதுக்கீட்டை கூட்டாம குறைக்காம அவங்களுக்குள்ள பிரிச்சு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தை MBCல நீ போய் BCல உட்காரு, நீ BCல நீ போய் SCல உட்காருன்னு சொல்றதுக்கு தான் மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஒரு BC உள்ளார இருக்கிற 10 சமுதாயத்துக்கு அந்த மொத்த BCயோட 20ஓ 30ஓ அந்த சதவீதத்தை அவர்களுக்கு பிரித்து வழங்குவதற்கு அதுல மாநில அரசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. இதுல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரே அப்செக்ஷன் என்னன்னா ஜனார்தன் கமிஷன் அந்த கமிஷனோட மெம்பர்ஸ் வந்து இதெல்லாம் ஆன்டிகுவேட்டட் டேட்டா ரொம்ப பழமையான தகவலா இருக்கு, என்னால எடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, வீடு வீடா டோர் டு டோர் ப்ராப்பரான ஒரு சர்வே எடுக்கல, அந்த டேட்டா வச்சு இதை கொடுக்க கூடாதுன்னு மெம்பர்ஸ் அப்செக்ஷன் பண்ணாங்க. அதே மீறி ஜனார்தன் கமிஷனோட ரிப்போர்ட் பாஸ் ஆகி அந்த ரிப்போர்ட்டை நீங்க பேசிஸா வச்சு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க. இது ஆன்டிகுவேட்டட் டேட்டா, ஸ்டேட் கேன் கலெக்ட் லேட்டஸ்ட் டேட்டா அண்ட் பெர்டினன்ட் டேட்டா அண்ட் ப்ரொவைட் ரிசர்வேஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. மாநில அரசு இன்னைக்கு தேவையான இன்னைக்கு பொருத்தமான நிகழ்கால தரவுகளை திரட்டி இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணுது. அப்போ மாநில அரசை செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா மாநில அரசை செய்யக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதா இவங்க கொண்டு போறாங்க. அல்ல ஏன் அந்த முரண்பாடு, ஏன் அப்படி இவங்க சொல்லணும்? என்னத்துக்கு மாத்திரம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் அறிவிக்கிறாங்க. கடந்த தேர்தலின் போது இதான் வாக்குறுதி. அதிமுக அரசு சொல்லிவிட்டாலும் கூட நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இது நடைமுறையில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து பண்ணையார்களின் கட்சி தான். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அரசியல் செய்ய வேண்டிய சூழல்ல வந்து தமிழ் சாதிகளோட கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வன்னியர்களுக்கு செய்யணும் அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு செய்யணும்னா அவங்களுக்கு எந்த வித ஆர்வமும் கிடையாது. அப்படி வந்து வன்னியர்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தா அதிமுகவுக்கு நம்ம இடவங்கள்லாம் விட்டு கொடுத்து கடைசி நேரம் வரைக்கும் அவங்களை ப்ரெஷர் பண்ணி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பல கோடி வன்னியர்கள் அதிமுகவும் வாக்களிக்கிறாங்க. அவங்களே முன் வந்து முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாம். அவங்க ஆட்சி காலத்துக்குள்ளாரே அதை வந்து திறம்பட நடத்தி கூட இருக்க செய்து அவங்க அதுக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. திமுகவுக்கும் விருப்பம் கிடையாது. அந்த வகையில திமுகவுக்கு சொல்லப்போனா இன்னும் ஒரு கட்டமா மேல போய் கொடுக்க கூடாதுங்கிற அஜெண்டா வந்து திமுகவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பாங்க? அதை தடுக்கணுங்கிறது அவங்களோட திட்டமாவே இருக்கு. அதனாலதான் இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது எனிமரேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது வந்து வீடு வீடா கதவை தட்டி டேட்டா எடுக்கிற வேலையே கிடையாது. மாநில அரசு கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த தரவுகள், ஹையர் செகண்டரியில படிக்கக்கூடிய மாணவர்களோட ஜாதிவாரி பட்டியல் என்ன, காலேஜ்ல ஹையர் எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட ஜாதிவாரி பட்டியல் என்ன, அரசாங்கத்தோட பல்வேறு தொகுப்புல குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களோட ஜாதிகள் என்ன அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்து இப்ப அவங்க ரெப்ரசன்டடா அண்டர் ரெப்ரசன்டடா அவர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இருக்கா இல்ல குறைவா இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு மாநில அரசுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் கூட ஆகாது. ஒரு வாரம் கூட ஆகாது. எல்லா ரெக்கார்ட் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்டு தானே. இப்பெல்லாம் புக்கை போட்டு ரெக்கார்டு போட்டு லாக் புக்கை போட்ட போறது இல்ல. கம்ப்யூட்டர்ல தட்டினா ஃபில்டர் பண்ணா எடுத்துட்டு போறாங்க. எக்ஸல் ஷீட்ல போட்டு எடுக்கிற சாதாரண வேலை. ஒரு சாதாரண ஒரு பிகாம் கிராஜுவேட் விட்டீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா 4 நாள்ல எடுத்துருவாங்க மொத்தமா. துறை வாரியா பாத்தீங்கன்னா ஒரு துறைக்கு 2 நாள் 3 நாள் கூட ஆகாது. பேரலா எல்லாரும் பண்ணாங்க. இன்னைக்கு சொன்னீங்கன்னா ஒரே வாரத்துல எல்லா ரெக்கார்டும் திரும்ப வந்துருக்கும் போது இந்த மக்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்கிற அதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்க முடியும். அதை அவங்க பண்ணாம என்ன பண்றாங்க, அந்த 2022 மார்ச் 31 வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து இந்த வர 24ஆம் தேதி டிசம்பர் 24 இருந்ததோட 1000 நாட்கள் ஆகுது. 1000 days ஆகுது. 10 நாள்ல பண்ண வேண்டிய வேலையை 1000 நாட்களாகி இவங்க பண்ணாம
தொடர்ந்து திமுகவினர் அவங்களோட பிரச்சாரகர்களை 200 ரூபாய் உடன்பிறப்புகளை வச்சு சோசியல் மீடியாலையும் டிவி டிபேட்லயும் பல்வேறு சேனல்லையும் உட்காந்து இந்த இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, பீகார் மாநிலத்துல நடந்த பிரச்சனையை வந்து மேற்கோள் காட்டி பீகாரோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு எப்படி சுப்ரீம் கோர்ட் நிறுத்திச்சோ அதே மாதிரி இதையும் பண்ண முடியாதுங்க. பீகார்ல அவர்கள் செய்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு குறிப்பிட்ட பிரிவுல இருந்து இன்னொரு பிரிவுக்கு கொண்டு போறாங்க. இவங்க பிசி கிடையாது, இவங்க ஓபிசின்னு சொல்றாங்க. இல்ல அதையே தெளிவா உடைச்சிட்டாங்க நிறைய பேர் சமூக அந்த இடஒதுக்கீட்டோட மொத்த எண்ணிக்கை அந்த சதவீதத்தை அதிகப்படுத்துறாங்க. அது ரெண்டுத்தையும் வந்து செய்யறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது வந்து இது வேற. ஏன்னா இது பொதுவாக சமூகத்துக்குள்ள பொதுவா திமுக காரங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம பளிச்சுன்னு மூஞ்சிக்கு நேரம் பொய் சொல்றவங்க. நம்ம எல்லாமே ஒரு பொய்ய சொல்லணும்னா யோசிப்போம், பாதி ஒத்துக்கிட்டு பாதியாவது மறைச்சு சொல்லலாமான்னு யோசிப்பாங்க. திமுகவினருக்கு அந்த கூச்ச நாச்சமே கிடையாது, கூச்சப்படாம பொய் சொல்றவங்கிறதுனால முதல்வர் முதல் கவுன்சிலர் வரை டிவியில உட்காரக்கூடிய செய்தி தொடர்பாளர்ல இருந்து டீ கடையில உட்காந்து பேசுற திமுக காரரை எல்லாரும் ஒத்தாப்புல ஒரே பொய்ய கூசாம திரும்ப சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த தரவுகள் பேசி அந்த சட்டப்பிரிவுகள் பேசி ஆர்டிகல் நம்பர் பேசி சப்செக்ஷன்ஸ் பேசி டேட்டா ரெக்கார்ட்ஸ் பேசினீங்கன்னா உடனே வந்து நீங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க, வன்னியர் சொத்து வாரி என்னாச்சு, டாக்டர் அவ்வளவு சம்பாதிச்சாரு அப்படின்னு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பேச்சு வந்து திசை திருப்பி கொண்டு இதுக்கான பதில் வரவே வராது. இதுக்கு மட்டும் எதுக்கான பதிலுமே வந்து திமுக வந்து வரவே வராது. அவங்க எல்லாருமே பொய் சொல்லி ஏமாத்துறதே ஒரு தொழிலாவே செய்யறவங்க. திமுகவினரோட பண்பாட்டோட கலந்து போச்சு இந்த பொய் சொல்லி சமாளிக்கிறதுங்கிறது. நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சியில நான் தெளிவாவே கேட்கிறேன், இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்த 87 பக்க அறிக்கையில எத்தனாவது பக்கத்துல எத்தனாவது பேரால எத்தனாவது லைன்ல ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு கேளுங்க. நான் கெஞ்சிறேன், கதறேன். ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. திமுக சார்பா வந்து பேசக்கூடிய யாருமே அதை பத்தி பதிலே சொல்லாம இங்க இருந்து அங்க போறாங்க, இங்க போறாங்க, மத்திய பிரதேசம் எல்லா இடத்துக்கும் போறாங்க, இங்க வரவே மாட்டாங்க. சோ அப்ப இந்த மொத்த விஷயமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா திமுக அரசு திட்டமிட்டு இதை மறைப்பது மட்டும் இல்ல, இதை தடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டாலினோட குடும்பத்தில இருந்தே ஒரு எதிர்ப்பு வருதுன்னா குறைஞ்சபட்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை கொடுக்கணுங்கிற சிந்தனை ஸ்டாலினுக்கு இருந்ததுன்னா அவரோட மச்சான் தானே கூப்பிட்டு பேசியிருப்பாரா, எதுக்கு இந்த வழக்கு போடுறீங்க, மக்கள் ஏழை மக்கள் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. சரி, நீங்க மச்சானா கூட கேட்க வேணாம். ஒரு மாநில முதல்வராக பல்வேறு சமுதாயங்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்களோ, நம்ம இடஒதுக்கீடு எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்களோ அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்த வேண்டியது ஒரு அரசோட கடமை தானே. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்து தவறுன்னு சொல்லி ஒரு பிரிவு பட்டியலின மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இந்த பகையை வளர விடாமல் ரெண்டு தரப்புலையும் கூட்டு பேசி ரெக்கார்ட்ஸ் என்ன, நிலைமை என்ன, அவங்களோட பொருளாதார கல்வி சூழல் என்னங்கிறத புரிய வச்சு இது சரியா தவறாங்கிற விலைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்தோட வேலை தானே. இதுவே ஒரு சாம்சங் மாதிரியான பெருநிறுவனத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா அவங்கள போராட்டத்தின் அப்படியே அவங்க விடுறது இல்ல, அவங்களுக்கு கூட சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த போராட்டம் ஒரு பெருமுதலாளியை பாதிக்குது. பெருமுதலாளியோட தயாரிப்பு அவனோட தொழிற்சாலை நின்று போகுது. இந்த மக்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு உதாரணமா எம்பிசில வன்னியர்களும் வன்னியர் இல்லாத மக்களும் ஒரு பகையோட அப்ரோச் பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமுதாயத்துல ஒரு அமைதி இல்லாத சூழல், அது அவங்களுக்கு நன்மைதான். இதுதான் வந்து திராவிடத்தனம்ங்கிறது. இதுதான் நீங்க ஒன்னா இருந்துடக்கூடாதுங்கிற. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நீ யாருன்னு திமுக கேள்வி கேட்பாங்க, ஸ்டாலின் கேள்வி கேட்பாங்க, நீ எப்படி இசைவேலாளன்னு கேட்பாங்க. உங்க குடும்பம் வந்து ஆந்திரால இருந்து உங்க ஊர்ல இருந்தானே வந்துச்சு, நீங்க தெலுங்கு தானே உங்களோட பூர்வீகம், நீங்க எப்படி தமிழ் ஜாதி எப்படி மாறினீங்க, நீங்க எப்படி உங்க அப்பா எப்படி தமிழ்ன தலைவரா மாறினார்லாம் கேள்வி கேட்போம். இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னா நம்ம பிஸியா இருக்கணும்ல, அதுக்காக நமக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்கான வேலை செய்யறாரு. அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப துரதிருஷ்டவசமாக இந்த அஜெண்டால திமுகக்காக முக்கியமா வேலை செய்யக்கூடிய ஆளாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் தான் இந்த கேள்விகளை முன்னின்று கேட்கணும். எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து பொருளாதார சூழல்ல பெரும்பாலும் எல்லாம் ஒத்துதான் இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த கான்ஸ்பெரிசி, இந்த இவங்க பண்ணக்கூடிய இந்த சதி திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போறது இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபெரும் சமுதாயங்கள். இதுல வந்து விசிகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் அவங்க தனி ஒதுக்கீடு, அவர் ஏன் இதுக்குள்ள வராது? இது அஜெண்டா. அதாவது என்னன்னா விசிகாவுக்கும் திமுக கொடுக்குற அஜெண்டா என்னன்னா, அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாலினை வந்து நம்ம அட்டாக் பண்றோம்னு வச்சுங்க, இவர் வந்து சாமானிய மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஸ்டாலினை வந்து நம்ம சொல்றோம். உழைக்கும் வன்னியர்களுக்கு எதிரானவர், இல்ல உழைக்கும் மக்களுக்கு தமிழர்களுக்கு எதிரானவர் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்போ இல்ல ஸ்டாலின் தமிழர்களுக்கு ஆதரவானவர்னு இன்னொரு தெலுங்கர் சொல்ல முடியாது.
ஒரு தமிழர் சொன்னார்னா அதை நம்ம ஏத்துப்போம் அல்லது யோசிப்போம், என்னடா இவரு எப்படி சொல்றாருன்றதை யோசிப்போம். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜாப் கொடுப்பாங்களா, ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க், இன்னன்னாருக்கு என்னென்ன வேலை. அந்த மாதிரி ஸ்டாலினையும் திமுகவையும் இந்த மாதிரியான தாக்குதல்ல இருந்து காப்பாத்துறதா வந்து திருமாவளவனோட வேலை. அது அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுக்கு பதிலாக தான் அவருக்கு வழக்கமா இனத்து மக்களுக்கான வேலையை செய்யறதில்ல. அவர் அப்படிலாம் வந்து திருமாவளவன் அவர்கள் செய்யணும்னா தமிழ்நாட்டுல பஞ்சமி நிலத்தை என்னைக்கோ மீட்டு இருக்கணும். எத்தனை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா முரசொலி நிலம் வந்து பஞ்சமி நிலம்னு சொல்லும் போது இல்ல அது பட்டா நிலம்னு முன்னாடி வந்து யார் அதுக்காக முரசொலிக்கு முட்டு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஆனா இந்த மக்களுக்காக, பட்டியல் மக்களுக்காக பல ஆண்டுகள் வேலை செய்த பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் அப்படிங்கிற சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துட்டு அது மட்டும் இல்ல ரொம்ப சாமர்த்தியமா அந்த விஷயத்தையும் திசை திருப்புறாங்க. என்னன்னா ஒரு இடத்துக்கு பட்டா யார் வேணா கொடுக்கலாம். CLA சொல்றோம் இல்லையா, நில நிர்வாக ஆணையர், நில சீர்திருத்த ஆணையர், கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கமிஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இந்த IAS ரேங்க் உள்ள அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா ஒரு புறம்போக்கு இடத்துக்கு தாராளமா வந்து பட்டா அவங்க இஷ்யூ பண்ண முடியும். அப்படிதான் வந்து ஏழை மக்கள் பட்டா, விதவை பட்டாலாம் அப்படிதான் இஷ்யூ பண்றது கவர்மெண்ட். அதுக்கு முகாம் வச்சு கொடுத்துடலாம். அது பட்டாவா இன்னைக்கு மாறிட்டதுனால அது ஒரு காலத்துல பஞ்சமியா இருந்தது அப்படிங்கிற உண்மை மாறாது. என்னைக்கா இருந்தாலும் செட்டில்மெண்ட் லேண்ட் நீங்க கொடுத்துதான் பஞ்சமி நிலம் தான். அது எப்படின்னா அதோட ஆர்ஜின் என்ன, அதோட மூலப்பத்திரம் என்ன. ஒரு இடம் வந்துச்சுன்னா அது பரம்பரையா வந்ததா, விவசாயம் மூலப்பத்திரம் சொன்னா திமுக கோவம் வருது. மூலப்பத்திரம் அவங்களுக்கு மூலப்பத்திரம் காதல் வந்துச்சா இல்ல மூலப்பத்திரம் காதல் வந்துச்சான்னு தெரியல. எப்படி பார்த்தா அவங்களுக்கு கோவம் வந்துருது. மூலப்பத்திரம் கேட்டா என்னன்னா இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத மாத்திரலாம். ஆனா அது எங்க இருந்து வந்து அந்த தோற்றுவாய் இருக்குல்ல, அது அவங்களால மாத்த முடியாதுல்ல. அதனாலதான் அதை கேட்டா பதட்டமாகறான். அதுக்குதான் திருமாவளவன் உள்ள வந்து அவங்களுக்காக முட்டை கொடுத்து காப்பாத்துறாரு. தலித் மக்களோட அந்த மக்களுடைய 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. 2 முறை ஒரு முதலமைச்சர் கடிதம் கொடுத்துட்டாரு. இது பல முறை ராவணாவிலே பேசியிருக்கிறோம். அந்த வேலையை செய்யாம இதுக்கு வந்து ஏன் வக்காலத்து வாங்கிட்டு உள்ள வரணும் கேள்வி இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவர் அதற்காக மறைமாற்ற வேலையை செய்கிறாரு அப்படின்றத மக்கள் பார்க்கட்டும். நம்ம இன்னொரு கேள்விக்கு வருவோம். திமுக என்பதற்கு திமுக இன்னைக்கு இருக்கிறது, குறிப்பா நீங்க வந்து சொன்னீங்க மவுண்ட் பேட்டன் உதாரணம் காமிச்சிங்க, எப்படி பிரிச்சு கெடுத்தான் பாகிஸ்தானை, பிரிக்காம கெடுத்தான் இலங்கையை அப்படின்னு பரவாயில்ல நீக்கி அந்த பேச்சு இருக்குது. பிரிச்சு கெடுத்தாங்க பாகிஸ்தானை, பிரிக்காம கெடுத்தது வந்து அங்கேயும் பிரிச்சு இருக்கணும், அங்க பிரிக்காம விட்டு 2 இனமும் இருக்குது அப்படின்னு இன்னைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மவுண்ட் பேட்டன் தனம்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களுக்கு புது பெயரை வச்சிருந்தீங்க. அந்த மவுண்ட் பேட்டன் தனம் வந்து இவருக்கும் உதயநிதி இவர் இப்ப இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது, தாராளமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துலதான், அதாவது கருணாநிதி மாதிரியான ஒரு பேச்சு திறமையோ கருணாநிதி மாதிரியான ஒரு ஆளுமையோ அதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா கருணாநிதி தனம் முழுசா அவருக்கு இருக்கு. கருணாநிதியோட அந்த திராவிடத்தனம், அந்த திருட்டுத்தனம் முழுசா வந்து முதல்வருக்கு இருக்கு. அதனாலதான் என்னன்னா கருணாநிதி எப்படி அந்த இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடை கெடுத்து, ஆனா திமுக காரங்கெல்லாம் கேட்டா கருணாநிதி இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நியாயமா பார்த்தா கருணாநிதி இடஒதுக்கீடை கெடுத்தார். அந்த இடஒதுக்கீடுல யாருக்கு பலன் நடந்தது? MBCல இன்னைய வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பாதி மக்கள் இந்த 10.5 கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தாங்கள் பாதிக்கப்பட்டதாக பொய்யா நம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான தெளிவையும் அவங்க கொடுக்கல. பிரச்சனை வந்திருக்காது. அரசாங்கம் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸை எடுத்து இதுதான் இந்த ஜாதியோட எண்ணிக்கை, இதான் உங்களோட கல்வி நிலை, இதான் உங்களோட பொருளாதார நிலை, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்குது, மருத்துவம் என்ன கிடைக்குது, அடிப்படை சூழல். அது கூட நீங்க அவசரமா ஒரு சாதி வாரி கணக்கெடுத்து முடிக்கிறது எவ்வளவு காலம் ஆகும்? 10 நாள் ஆகும். இல்ல தமிழ்நாடு முழுக்க அரசு 6 மாதம் கூட ஆகட்டும். இல்ல, ஏன்னா வீடு வீடா வந்து எலெக்ஷனுக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு 2 நாள் கூட உங்களுக்கு ஆகுறது இல்ல. வீடு வீடா ஒருத்தருக்கும் பார்த்து இவன் திமுக காரன், இவனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும், இவன் அதிமுக காரன் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவான், இவன் எவ்வளவு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான், காசை கொடுக்க வேண்டாம் பிரிச்சு தரம் பிரிச்சு வார்டு வாரியா, பூத் வாரியா, வீடு வாரியா, பேர் வாரியா எழுதி கட்டு கட்டி 100 ரூபாய் 200 500 1000 கரெக்டா வீடு வீடா தேடி கொடுக்கறதுக்கு 4 நாள் கூட 2 நாள் ஆகுது. 2 நாள் ராத்திரியோட ராத்திரி, அதுவும் 3 மணி நேரத்துல கொடுத்துறாங்க. 10 மணிக்கு கரண்ட் கட்டணும்னா 12 மணிக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா கொடுத்து முடிச்சிடறாங்கன்னு வச்சுங்க. இவ்வளவு வேகமா ஒரு வேலையை அரசாங்கத்தால ஒரு கட்சியாலே செய்ய முடியும் போது அரசாங்கத்தை அதுக்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் செய்ய முடியாது. 2 நாள்ல பண்ற வேலை, 1 வாரத்துல பண்ற வேலை. அந்த இடஒதுக்கீடு பண்ண கூடாதுங்கிறதா வந்து இல்ல அவங்களோட அஜெண்டா. இந்த சாதிவாரி கணக்கு விட்டா தெரிஞ்சிடல யார் யார் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு இவங்க பயம் அதுதான். இப்ப நம்மளோட நோக்கம் வந்து பாத்தியா நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படிங்கறத காட்டிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா எப்படி இவங்க சீட்டு ஒதுக்குறாங்க, யார் யாரோட வாக்குல இவங்க ஜெயிக்கிறாங்கிறது வந்து எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை வச்சு நம்ம அந்த புதுசா அரசியல் பண்றதோ அதனால சீட்டுகளை கூட குறைச்சு கேட்க போறதோ கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குதா, கல்வி கிடைக்குதா, வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா, வேலை வாய்ப்புகளை ப்ரமோஷன்ஸ் கிடைக்குதா, அவரோட சூழல் மாறுதா அப்படிங்கறதா வந்து நம்மளோட நோக்கமா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே கேட்கிறோம், இவங்களோட திமுகவோட அரசாங்கத்துல பெரும்பான்மையான உழைக்கும் வர்க்க சமுதாயங்கள் யாரும் ரெப்ரசென்ட் பண்ணவே கிடையாது.
இந்த கயல்வி செல்வராஜ் போன்ற பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்குமே பாமக தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து அதை கடுமையான அறிக்கைகள் கொடுத்து திமுகவை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி தான் அவங்களுக்கே ஒரு டீசென்டான போர்ட்போலியோ கொடுக்க வேண்டியிருக்கு. முதன்முறையாக திமுகவோட மொத்த வரலாற்றுக்கு பிறகு இப்ப எல்லாம் வந்து கழுவி ஊத்துன பிறகு கேட்ட பிறகு இதுல என்னன்னா, இதுல ராசா மத்திய அமைச்சராக ஆனதே பாமக வந்து 2 மத்திய அமைச்சர்களை உருவாக்கிய பிறகுதான். எவ்வளவு காலமா அவங்க செய்துட்ட பிறகு 2 அமைச்சர்களை மத்திய அமைச்சர் உருவாக்கிய பிறகுதான் வேற வழி இல்லாம ராசாவை நமக்கு உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கிற கட்சி வந்து எப்படி இந்த மக்களுக்கு செய்யணும் அவங்க நம்புறாங்க? சரி, இப்ப பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ரெண்டுமே பண்ணையார்த்தனம்னு சொல்றோம். அதிமுக திமுக ரெண்டுமே அந்த பண்ணையார்த்தனம் வச்சிருந்த அந்த கட்சியோட தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப கூட்டணி வைக்கிறோம் சூழ்நிலை உருவாது. அதனாலதான் நம்ம வந்து அப்போ ஒரு நெருக்கடி டிமாண்ட் எங்களுக்கு இது நீங்க செய்தீங்கன்னா உங்களோட நாங்க ஒத்துழைக்கிறோம், உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம், உங்க கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம்னு அங்க ஒரு டிமாண்ட் நம்ம செய்தி வச்சிருக்கலாம்ல. இந்த இடத்துலதான் என்னன்னா, ஒரு தனி மனிதன் அவன் வந்து மாற்றத்தை உணர்ந்து தெரிந்துக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ ஒரு நாளாகிற மாதிரி ஒரு சமுதாயமா நம்ம வந்து புற சூழல்களையும் புற காரணிகளையும் புரிஞ்சுக்கிட்டு முன்னேறது அதுக்கான அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு லாங்கர் ஸ்கேல் ஆஃப் ஹிஸ்டரி வரலாற்றோட பெரிய ஸ்கேல்ல பார்த்தோம்னா 1 வருடத்திலயோ 10 வருடத்திலயோ 5 வருடத்திலயோ நடக்கிற உளவியல் மாற்றங்கள்லாம் வராது. அதனாலதான் இதே மாதிரி தனக்கு எதிராக தன்னுடைய எதிரி யார், தனக்கு யார் துரோகம் செய்யறாங்க, யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து தன்னை இந்த சூழலே வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியாததோட பேர் தான் பேக்வர்ட்னஸ். பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னோ அவங்களை திட்டமா யாரும் சொத்துக்கெல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் நடந்து ஒரு பல தலைமுறைகளாக பல லட்சம் பேர் சேர்ந்து பல கோடி பேர் சேர்ந்து இவங்க திட்டமிட்டு கீழே வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு பேக்வர்ட்னஸ்ங்கிறத விளக்கமே அதுதான். அதனால இந்த மக்கள் வந்து இன்னைக்குமே திமுகவுக்கு முக்கியமான வாக்காளர்களா வன்னியர்கள் இருக்காங்க. ஏன்னா திமுக வந்து எம்ஜிஆரோட வளர்ச்சிக்கு பிறகும் பல்வேறு காலகட்டங்கள்லயும் மொத்தமா வாஷ் அவுட் ஆகிற நிலைமையில திமுக கணிசமான வாக்குகள் வாங்கி ஒரு கட்சியா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அதுல ஒரு இடத்துல திருத்தம்னா திமுக அன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது வன்னியருடைய ஓட்டுன்றது இல்ல. கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு இணையாக பேசப்பட்ட மிக பெரும் ஆளுமை திமுகவுடைய திராவிட கொள்கையை முதலாக கோவிந்தசாமி படையாச்சி தான் சட்டமன்றத்துல வந்து பேசுறாரு. திமுக வந்து சட்டமன்றத்துக்கு அப்ப போகவே இல்லை. இவர் தான் திராவிட கொள்கையை பேசுகிறார் உள்ளார முதலாக. அவர் தான் அந்த உதயசூரியன் சின்னம் வச்சு கொடுத்தாரு. அந்த கோவிந்தசாமி அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய சிக்கல் வருது. நான் நிறைய மூத்த தலைவர்கிட்ட பேசும்போது இது இருக்க ஒரு பதிவை நான் வச்சிருக்கிறேன். அப்போ வந்து கோவிந்தசாமி கிட்ட தான் வந்து எம்ஜிஆர் வந்து 5 நாள் அடம்பிடிச்சி வேண்டவே வேண்டாம் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது நம்ம ஆதரிச்சோம்னா அவங்க பெரும் சமூகமாக இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அந்த வலி உணர்ந்த ஒரு நபராக இருக்கிறாருப்பா, இவரை வச்சுக்கிட்டா நம்ம எல்லாத்தையும் செய்யலாம், நம்ம ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி அன்னை சத்யவாணி முத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆரை சந்திக்க வைத்து அந்த கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு கோவிந்தசாமி படையாச்சி தான் இன்னைக்கு பக்கபலமா இருந்தாரு, உறுதுணையாக இருந்தார். இதுதான் வரலாறு, இதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சமூகத்துக்கு தொடர்ச்சியாக இப்படியான துரோகம் இந்த கட்சி செய்கிறது? அவங்களோட பயமே என்னன்னா, இதே மாதிரியான அதிகாரமிக்க இல்ல அதிக பெரும்பான்மையா இருக்கிறாங்க வந்து அதிகாரத்துல உட்காந்துருவாங்க, நமக்கு வழி இல்லாம போடுற அச்சமா இவங்க வந்து தன்னோட அதிகாரத்தை சவால் விட்டுருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் வந்து ரோட்ல காலையில ஜாகிங் போறதுக்காக போறாரு கார்ல மழையில. அந்த ஜாகிங் ட்ரெஸ்ஸோட இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து மழையில வேலை செய்றீங்களான்னு தெரியாம விசாரிச்சு, எல்லாரும் மழையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் புதுசா விசாரிக்கிற காலங்கத்தால கையில இருந்து ஒரு 500-1000 காசு எடுத்து கொடுத்துட்டு வராத வீடியோ எடுத்து தானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாரு. இது செய்யக்கூடிய அரசாங்கம் இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்களுக்கு இப்படி கையில போய் 500-1000 காசு கொடுக்குற 2 பேர் கொடுக்குற இந்த அமைச்சர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தீபாவளி போனஸ் கேட்டு துப்புரவு பணியாளர்கள் ரோட்ல படுத்து தூங்குனாங்க. இன்னைக்கு 30,000 துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, இடைநிலை கல்வி நிலையங்கள்ல வேலை செய்யக்கூடிய துப்புரவு 30,000 பணியாளர்களுக்கு 1 வருஷமா சம்பளம் கொடுக்கல. அது நிறைய சம்பளம் எல்லாம் கிடையாது, 1000, 2000, 3000 ரூபாய் சம்பளம் தான் அவங்களுக்கு சொற்ப சம்பளம் தான் கொடுக்குறாங்க. அந்த 30,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கல. இதுதான் இவங்களோட இந்த இரட்டை வேடம்.
இந்த இரட்டை வேடத்தை மெயின்டைன் இந்த பண்ணிக்கிட்டு மக்கள் காசு கொடுத்துட்டு துப்புரவு பணியாளர்களுக்காக இவ்வளவு இறங்கி இப்படி எல்லாம் நிகழ்ச்சி. அப்ப என்னன்னா உடனே கீழே உடனே இந்த 200 ஊபிஸ் எல்லாம் வந்து ஆஹா அருமை அண்ணா சமூக நீதி காத்த இயக்கம் எந்த ஊபிஸ்ன்னு சொன்னீங்க? 200 ரூபாய். சரி, ரேட்டு கூடிருச்சான்னு தெரியல, இன்னும் அதே வச்சிருக்காங்களான்னு. அந்த ஊபிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஆஹா அண்ணா பிரமாதம் அண்ணா திமுக சமூக நீதி கட்சி அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து ஒரு வருஷமா அங்க வந்துட்டு சம்பளம் கொடுக்காம பேச மாட்டாங்க. சம்பளம் கொடுக்கல பேச. இப்ப என்னன்னா இது பேச வேண்டியவங்க பேச. ஆனா இது யார் இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. 30,000 தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஒரு வருஷமா, தயவுசெய்து அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. அவங்க ஏற்கனவே ஏழ்மையா இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாம் பெரும்பான்மையான மக்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள். இவங்க எல்லாம் SC/ST பிரிவுல இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் நிறைய இருக்காங்க, பெரும்பான்மை. அந்த மக்களுக்கான சம்பளம் வரலங்கிறதே வந்து பாமக தான் கேட்க வேண்டியிருக்கு. அதை கேட்கக்கூடிய திராணி யார் இருக்குன்னா இந்த உழைக்கும் சர்க்க பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு இருக்கு. இதே மாதிரியான ஒரு சமுதாயத்தோட தலைவராக தான் திருமாவளவன் உருவாகி இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை யானையை கொண்டு போய் கோயில் வாசல் வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சமுதாயத்தை வன்னியர்களும் தரையர்களும் மட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டோட தலையத்தை நிர்ணயிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் நிர்ணயிக்க முடியும். தங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேணுங்கிறத, தங்களுக்கு என்ன தொழிற்சாலை வேணுங்கிறத, கல்வி வேணுங்கிறத, வேலை வேணுங்கிறத, என்ன வளர்ச்சி வேணுங்கிறத அவங்களால நிர்ணயிக்க முடியும். கூடுடாடு கேட்டு வாங்குற அளவுல இந்த சமுதாயம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கு. அந்த சமுதாயத்தை கொண்டு திமுக கொண்டு அடக வச்சதுதான் திருமாவளவனோட வேலையா இருக்கிறதுனால இது சவால் விடுற ஒரே ஆளா பாமக மட்டும் தான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. பாமக மட்டும் எப்படியே ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இருக்காது. இவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 24ஆம் தேதி மாவட்டம் முழுக்க வந்து கண்டன போராட்டம், ஆர்ப்பாட்டம். இந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, இந்த பிரச்சனைக்காக வேண்டியது. அந்த தீர்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? போராட்டத்துடைய நோக்கம் வந்து 1000 நாட்களை தாண்டி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில 10 நாள்ல செய்யக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டை மாநில அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, சமூக நீதினு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியை இந்த மக்களுக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்து இன்னைக்கு இந்த 24ஆம் தேதி 1000 நாட்கள் ஆக போகுது இல்லையா? இன்னைக்கு இடைப்பட்ட வந்த தேர்தலையுமே வன்னியர்களோட வாக்கை வாங்கி திமுக ஜெயிச்சிட்டு இருந்திருக்கு. பல்வேறு இடங்களில் விக்கிரவாண்டி ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த துரோகத்தை யார் வெளிப்படுத்துவது? இந்த இடஒதுக்கீடு யார் போராடி வாங்குவது? அதுதான் வந்து பாமக வந்து செய்யுது. MBC இடஒதுக்கீடுக்கு எப்படி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உயிர்களை பலி கொடுத்து இந்த இடஒதுக்கீடை வாங்கணுமோ, எப்படி 10.5% இடஒதுக்கீட்டுக்குமே மிகப்பெரிய உள்ள போராட்டங்களுக்கு நடந்தது. ரயில் மறியல் நடந்தது, வழக்குகள் வாங்கினாங்க, மின்சாரம் தாக்கி ஒருத்தர் வந்து கடுமையா உடல்நலம் பாதிக்கப்பட்டார். பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து, வழக்குகளை சந்தித்து 10.5% இடத்தையே வாங்கணும். அந்த வாங்கின இடஒதுக்கீட்டை, கிடைத்த இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் தனது மைத்தினர் மூலமா திட்டமிட்டு கெடுத்து விட்டார். அப்போ இந்த இடஒதுக்கீட்டை எப்படி திரும்ப மீண்டு வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த இடஒதுக்கீடு மீட்பதற்கான போராட்டம் இந்த 24ஆம் தேதியான போராட்டமாக இருக்கும். இது ஸ்டாலின் அரசு இது ஒரு நாள் போராட்டம் கிடையாது, தொடர்ச்சியா பல நாட்கள் நடந்திருக்கு. இப்ப இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸ்டாலின் மாநிலம் முழுக்க ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ராணுவம் வந்து தாக்கியுமே அடிச்சு கொன்னுமே நாங்கெல்லாம் வந்து இதுக்காக போராட்டத்தை கைவிட்டு பின்னாடி போற ஆட்கள்லாம் கிடையாது. நீங்க வழக்குகள் போடுவீங்கன்னா மிரட்டுவீங்கன்னா அதுக்காக எல்லாம் பின்வாங்குற மக்கள் எல்லாம் நாங்க கிடையாது. இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க பண்ணையாரா வந்து ஒரு ஐவரி டவர்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சிட்டிங் இன் ஐவரி டவர்னுவாங்க. ஒரு பெரிய மாட மாளிகையோட உச்சியில இருந்துட்டு எல்லாமே அழகா உங்களுக்கு தெரியும். கலந்த நேரத்துல மக்கள் எவ்வளவு போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறவங்களுக்கு போராட்டம் ஒரு பிரச்சனையே கிடையாது. தினம் போராட்டத்துக்கு கூட ரெடியா இருக்குங்க. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை வாங்கிட்டு அடுத்த வேலை அப்படிங்கறதுல வந்து பாமக ரொம்ப தெளிவாக இருக்கு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இந்த இடஒதுக்கீடு வாங்கிட்டு அடுத்த வேலை பார்க்கணுங்கள ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸ்டாலின் அரசு கொடுத்தே தீர வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. நல்லது. நிறைய கருத்துக்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பதிவு செய்திருக்கு. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, சந்தோஷம். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம். யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி. தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில்.